ஒரு என்ன திருநூறு ஒரு 30 கிலோ இருக்குமா? தூக்க முடியலையா? திருநூறு வைக்க முடியலன்னா எதுக்கு கோயிலுக்கு போறீங்க நீங்க? இப்போது இந்த மாநாட்டுக்கு எதிராக மதுரையில் மனித சங்கிலி நடத்த வேண்டிய தேவை என்ன பாருக்கு? அதுவும் யாரை வச்சு நடத்துறீங்க? வெளிப்படையான கடவுள் மறுப்பாளராக தன்னை அறிவித்து கொண்ட தொல் திருமாவளவன் மாற்று சமூகத்தை சேர்ந்தவரை கொண்டு வந்து நீங்க இதுல இங்க மனித சங்கிலியில் நிக்க வச்சீங்கன்னா இது ஒரு இரிட்டேட் ஆகுமா, பண்ணுமா, பண்ணாதா? சொல்லியோ சொல்லுங்க. திரும்ப பேசுறது கூட புரிஞ்சுக்கிட்டு போயிடுவாங்க. அவர் பெரியார் கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒரு உடியா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அமீருக்கு நேசம் தான். கூட்டமைப்பும் இந்த மனித சங்கிலியுடைய நோக்கம் என்னன்னா, முருகன் எங்களுக்கு எதிரானவர் அல்ல, முருகன் பெயரால் அரசியல் செய்கிற சதிகாரர்கள் தான் எங்களுக்கு எதிரானவர்கள். இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு அமீர் வந்து நிக்க சொல்லுங்க. மாலதி, இஸ்லாத்துக்கு எதிராக நிக்க சொல்லுங்க. ஒரு விஷயத்தை நிக்க சொல்லுங்க. சில விஷயங்கள்லாம் பேச வேணாம், அமைதியா இருக்கேன். கடவுள் பெரிய தீவிர கடவுள் பற்றி இல்லாதவன் கூட முருகன் மாநாட்டுக்கு இந்தாலே எதுக்கு வராரு யோசிப்பான மாட்டானா? அமீர் நான் நாத்திகர்னு அறிவிச்சுட்டாருன்னா போய் நிக்க வைங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. அமீர் ஒரு கடைந்தெடுத்த மதவாதி, ஒரு இஸ்லாமிக் பிரீச்சர் கூட சேர்ந்து தான் இந்த போதை மருந்து காசுல ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணார் அமீர்.